அதாவது நான் அவருக்காக உயிரே கொடுப்பேன், அவருக்காக நான் வந்து வெயில்ல காத்திருப்பேன், 5 மணி நேரம் நான் காத்திருப்பேன், 8 மணி நேரம் காத்திருப்பேன்றது அது விஜய் சாருக்கே இருக்கிற ஒரு மகிமை அது. அது விஜய் சாருக்கே இருக்கிற அந்த ஆரா, அந்த கரிஷ்மா. அது எல்லாருக்கும் இருக்கான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. அதாவது ஒரு நான் சொல்றேன் இளம் நடிகர்கள்ல ரஜினி சாருக்கு அது எப்பவுமே இருக்கு. அப்படியே அப்படியே இருக்கு, அந்த ஆரா எப்பவுமே இருக்கு. இப்போ கூட ரஜினி சார் எங்க வந்தாலும் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துடும். அது அவருடைய ஆரா வேற. இப்போ இவங்க இளம் நடிகர்களில் பார்த்தீங்கன்னா, இந்த நடிகர்களில் பார்த்தீங்கன்னா இவருக்கு பயங்கரமான ஒரு ஆரா இருக்குது. அடுத்த கட்டமாக அஜித் சாருக்குலாம் இருக்குது. இப்படி ஒரு மிக பிரமாதமான ஆரா இருக்கிற நடிகர்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அவங்களுக்கு வர அவங்களுக்கு வர கூட்டம் வந்து ஏதோ டைம் பாஸ் கூட்டம் கிடையாது. ஏதோ செல்ஃபி எடுத்துக்கலாம், இல்லை மொபைல் எடுத்துக்கலாம், அந்த கூட்டம் கிடையாது. அவங்க உண்மையிலேயே அவரை நேசிக்கிறாங்க. அவர் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவர் மேலே நீங்கள் என்ன களங்கம், என்ன ஒரு நீங்கள் என்ன சொன்னாலும் அதை வந்து கேர் பண்ணுறதுக்கே அவங்க ரெடி இல்லை. அவங்கள பொறுத்தவரையும் இது நம்ம தளபதி, நம்ம தளபதிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம், நம்ம தளபதி நம்மளை கேட்குறாரு, ஒரு முறை எனக்காக ஓட்டு கொடுங்கன்றாரு. நம்ம தளபதிக்கு ஒன்று பண்ணோம்ல, தளபதி நம்மளுக்கு நம்ம தளபதி அந்த வார்த்தை என்னன்னா நம்ம தளபதி